வணக்கம். இன்னைக்கு நாம ஷாபாஹார் துறைமுகம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பின கட்டுரைகளை பார்த்தா ம் ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கு. ஒரு பக்கம் 2024ல இந்தியா ஈரானோட ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க 10 வருஷ ஒப்பந்தம் போட்டதா ஒரு கட்டுரை சொல்லுது. சரி. ஆனா இப்போ ஜனவரி 17, 2026 தேதியிட்ட இன்னொரு கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட பொருளாதார தடை, அதனால இந்தியா இந்த திட்டத்திலிருந்து மெதுவா பின்வாங்கிடுச்சு, கிட்டத்தட்ட வெளியேறிடுச்சுன்னே சொல்லுது. கரெக்ட். இதுல எது உண்மைங்கிறது தான் இப்போ கேள்வி. ஆமா, இந்த சிக்கலான புதிரத்தான் நாம இன்னைக்கு விடுவிக்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த துறைமுகம் இந்தியாவுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? அதோட அந்த 20 வருஷ பயணம், அந்த புது ஒப்பந்தத்தோட அர்த்தம் என்ன? அப்புறம் இப்போ திடீர்னு இந்த அமெரிக்க தடைகள். ஆமா, அது எப்படி மொத்த ஆட்டத்தையும் மாத்துச்சுன்னு நாம விலாவாரியா பார்க்க போறோம். இந்தியா உண்மையிலே வெளியேறிடுச்ச, இல்ல இது ஒரு தற்காலிகமான வியூக பின்வாங்கலாங்கிறத அலசி ஆராய்வோம். சரி, முதல்ல ஆரம்பத்துல இருந்தே போவோம். இந்த சாபஹார் துறைமுகம் சரியா எங்க இருக்கு? அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது ஈரானோட தென்கிழக்குல சிஸ்தான் பலூசிஸ்தான் மாகாணத்துல இருக்கு. இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஓமன் வளைகுடாவுல இந்திய பெருங்கடலை நேரடியா பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓ, அப்போ பதட்டமான ஹார்மோஸ் ஜலசந்திக்கு வெளியில இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால பாதுகாப்பு ரீதியா இது ரொம்பவே முக்கியம். பாரசீக மொழியில சாபஹார்னா 4 வசந்தங்கள்னு அர்த்தம். வருஷம் முழுக்க மிதமான காலநிலை இருக்கிறதால அந்த பேரு. ஓகே, அதோட புவிசார் அரசியல் முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. இந்தியாவுக்கு இது ஏன் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றாங்க? இதுக்கு ஒரு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல் மற்றும் மிக முக்கியமானது, பாகிஸ்தானை நாம முற்றிலுமா தவிர்க்கலாம். இதுதான் மெயின் பாயிண்ட். ஆமா, இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கோ இல்ல கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மாதிரி மத்திய ஆசிய நாடுகளுக்கோ சரக்கு அனுப்பணும்னா பாகிஸ்தான் வழியா போகணும். ஆனா அவங்க வாகா எல்லை வழியா இந்திய பொருட்களுக்கு பல கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அது பல வருஷமா இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமை அனுப்புறதுக்கு கூட நம்ம பாகிஸ்தான் கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய நிலைமை இருந்தது இல்லையா? அதேதான். சாபஹார் துறைமுகம் மூலமா நம்ம கடல் வழியா ஈரானுக்கு போயிட்டு அங்கிருந்து ரோடு ரயில் மூலமா நேரடியா ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்குள்ள நுழையலாம். பாகிஸ்தானோட தயவே தேவையில்லை. இதுதான் இதோட மிகப்பெரிய வெற்றி. சூப்பர். சரி, ரெண்டாவது காரணம் என்ன? வேகம் மற்றும் செலவு குறைவு. இப்போ இருக்கிற பாரம்பரிய கடல் வழிகளோட ஒப்பிடும்போது சாபஹார் வழியா போனா பயண நேரம் கணிசமா குறையும். உங்க ஆதாரங்கள் படி ஐரோப்பாவுக்கு போறதுக்கு பயண நேரத்தை 20 நாட்களாகவும் செலவை 30% வரையிலும் குறைக்க முடியும்னு சொல்றாங்க. 30%? அது ரொம்ப அதிகம். ஆமா, இது சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், அதாவது INSTCயோட ஒரு முக்கிய புள்ளி. ஓ, ஒரு நிமிஷம். இந்த INSTCன்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி. நிச்சயமா. INSTCங்கிறது இந்தியா, ஈரான், ரஷ்யா அப்புறம் பல மத்திய ஆசிய நாடுகளை இணைக்கிற கப்பல், ரயில், சாலை வழிகளோட ஒரு பெரிய நெட்வொர்க். ஓகே. இதோட நோக்கம் இந்திய பெருங்கடலையும் பாரசீக வளைகுடாவையும் ரஷ்யா வழியா வடக்கு யூரோப்பா வரைக்கும் இணைக்கிறது தான். இது சூயஸ் கால்வாய்க்கு ஒரு மாற்று வழியா பார்க்கப்படுது. சாபஹார் இந்த நெட்வொர்க்கோட ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. புரிஞ்சது. சரி, மூணாவது புவிசார் அரசியல் காரணம் என்ன? இது சீனாவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரியான விஷயமா? நிச்சயமா. பாகிஸ்தான்ல இருக்கிற குவாதர் துறைமுகத்தை சீனா உருவாக்கி நிர்வகிச்சுட்டு வர்றது நமக்கு தெரியும். ஆமா. சாபஹார் துறைமுகம் இந்த குவாதர் துறைமுகத்திலிருந்து வெறும் 72லிருந்து 100 மைல் தூரத்துல தான் இருக்கு. ரொம்ப பக்கம். அப்படியா? அதனால குவாதர்ல நடக்கிற சீனாவோட செயல்பாடுகளை, குறிப்பா அவங்களோட கடற்படை நடவடிக்கைகளை கண்காணிக்க இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குது. இது இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் செல்வாக்கு கட்டுப்படுத்த உதவும். நாலாவதா ஒரு காரணம் சொன்னீங்களே, அது எரிசக்தி பாதுகாப்பு. ஈரான் மற்றும் மத்தியாசிய நாடுகள்ல மிகப்பெரிய அளவுல எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளம் இருக்கு இல்லையா? ஆமா. சாபஹார் துறைமுகம் மூலமா அந்த வளங்களை இந்தியா எளிதா அணுக முடியும். இது நம்ம எரிசக்தி தேவைகளுக்கு ஒரு நிலையான வழியை உருவாக்கும். பொருளாதார ரீதியாகவும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும் ஆதாரங்கள் சொல்லுது. 2019லிருந்து 90,000 கண்டெய்னர்கள். ஆமா, 8 மில்லியன் டன் சரக்குகள் கையாண்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2023ல இந்தியா 20,000 மெட்ரிக் டன் கோதுமைய மனிதாபிமான உதவிய ஆப்கானிஸ்தானுக்கு எந்த வழித்தடத்துல தான் அனுப்பிச்சது?
ஆமா, அது இந்த துறைமுகத்தோட அந்த மனிதாபிமான முக்கியத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டுச்சு. எவ்ளோ முக்கியமான ஒரு துறைமுகம்னா இதுக்கான திட்டம் எப்போ ஆரம்பிச்சது? இது நேத்து இன்னைக்கு வந்த ஐடியா மாதிரி தெரியலையே. இல்லவே இல்ல. இதோட வரலாறு 2003லயே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா பல வருஷமா ரொம்ப மெதுவா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எப்போ வேகம் பிடிச்சது? 2016ல பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் போனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு புது வேகம் கிடைச்சது. அப்போதான் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் 3 நாடுகளுக்கும் நடுவுல ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஓகே. ஆனா சமீபத்துல 2024ல ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தானதா செய்தி வந்ததே. அது என்ன? அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. மே 13, 2024ல இந்தியா சார்பா இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட், அதாவது ஐபிஜிஎல் நிறுவனம், IPGL. ஈரான் சார்பா அவங்களோட துறைமுகம் மற்றும் கடல்சார் அமைப்பும் ஒரு 10 வருஷத்துக்கான நீண்டகால ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி வருஷா வருஷம் புதுப்பிக்கிற மாதிரி குறுகிய கால ஒப்பந்தங்கள் தான் இருந்துச்சு. அப்போ இந்த 10 வருஷம் ஒப்பந்தம் ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஆமா, இந்த திட்டத்துல இந்தியாக்கு இருந்த நீண்டகால உறுதியை காட்டுச்சு. இந்த IPGLங்கிறது என்ன நிறுவனம்? இந்த ஒப்பந்தத்துல இந்தியாவோட முதலீடு எவ்வளோ? ஐபிஜிஎல்ங்கிறது இந்தியாவோட காண்ட்லா மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகங்கள், அதாவது JNPT ரெண்டும் சேர்ந்து உருவாக்குன ஒரு நிறுவனம். ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மாதிரி. கரெக்ட். இந்த ஒப்பந்தத்தின்படி சாபஹார்ல இருக்கிற ஷாஹித் பெஹெஷ்டி முனையத்தை மேம்படுத்த இந்தியா $120 மில்லியன் முதலீடு செய்யும். அதுபோக $250 மில்லியன் கடன் உதவியும் கொடுக்கும்னு உறுதியளிச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாற்றிலேயே முதல் முறையா இந்தியா ஒரு வெளிநாட்டு துறைமுகத்தோட நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டது இந்த ஒப்பந்தம் மூலமா தான். அப்போ எல்லாமே சரியா போயிட்டு இருந்த மாதிரி தெரியுது. 20 வருஷம் உழைப்பு, 10 வருஷம் ஒப்பந்தம், வெளிநாட்டு துறைமுக நிர்வாகம்னு பிரம்மாண்டமா போயிருக்கு. ஆனா நீங்க கொடுத்திருக்கிற 2026 கட்டுரையில அமெரிக்காவோட பொருளாதார தடை தான் எல்லாத்தையும் மாத்திருச்சுன்னு சொல்லியிருக்கு. அங்க என்னதான் ஆச்சு? இங்கதான் மொத்த கதையும் தலைகீழா மாறுது. இந்த திட்டத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்காவோட தடைகள் ஒரு தொங்கும் கத்தி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செப்டம்பர் 30, 2025ல முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சாபஹார் துறைமுகத்தின் மேல அமெரிக்க தடைகள் முழுமையா விதிக்கப்படும்னு அறிவிச்சார். இதுக்கு முன்னாடி ஒரு விலக்கு இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகள் அனுப்புறதுக்காக மட்டும் ஒரு விலக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த விலக்கை அவரு நீக்கிட்டார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் விலக்கு கொடுத்தாங்களே, அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டதே. ஆமா, அக்டோபர் 2025ல ஒரு 6 மாச விலக்கு கொடுத்தாங்க. அப்போ எல்லாரும் சரி, இது ஒரு நல்ல சமிக்ஞை, இந்தியா இந்த திட்டத்தை தொடரலாம்னு நினைச்சாங்க. ஆனா அது உண்மை அல்ல. ஆமா, உங்க ஆதாரங்கள் இப்ப என்ன சொல்லுதுன்னா, அந்த 6 மாச விலக்கு திட்டத்தை தொடர்றதுக்கு இல்ல, இந்தியா அந்த திட்டத்திலிருந்து படிப்படியா எந்த பெரிய பாதிப்பும் இல்லாம வெளியேறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸிட் ரேம்ப், அதாவது வெளியேறும் வழிதான் அது. அடடே, அப்போ நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு நேர்மாறா நடந்திருக்கு. சரி, இப்போ இருக்கிற நிலைமை என்ன? இந்தியா அமைதியா பின்வாங்குதுன்னு சொல்றாங்களா? அதுக்கு என்ன ஆதாரம்? உங்க ஆதாரங்கள் சில விஷயங்களை சுட்டி காட்டுது. முதல்ல, ஐபிஜிஎல் நிறுவனத்தோட அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இயக்குனர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஓ. ரெண்டாவது, அந்த நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமே இப்போ முடக்கப்பட்டிருக்கு. அப்படியா? மூன்றாவது, சாபஹார்ல இருந்த இந்திய நிர்வாகிகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைக்கப்பட்டுடுச்சு. ஒரு யூடியூப் ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போய் இந்தியா துறைமுக நிர்வாகத்தை மறுபடியும் ஈரான் கிட்டே கொடுத்துடுச்சுன்னு கூட சொல்லுது. இது ஏன் நடக்குது? திடீர்னு ஏன் இந்தியா அப்படி ஒரு யூட்டர்ன் எடுக்குது? இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவோட 2ஆம் நிலை தடைகள், அதாவது செகண்டரி சாங்ஷன்ஸ்ல இருந்து தப்பிக்கிறது தான். இந்த 2ஆம் நிலை தடைகள்னா என்ன? அது எப்படி இந்தியாவை பாதிக்கும்? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா. அமெரிக்கா ஈரான் மேல நேரடி தடைகள் விதிச்சிருக்கு. அதாவது அமெரிக்கா நிறுவனங்கள் ஈரானோட வியாபாரம் பண்ணக்கூடாது. இது டைரக்ட். சரி. 2ஆம் நிலை தடைகள்னா என்னன்னா, அமெரிக்கா இல்லாத மத்த நாடுகள், அதாவது இந்தியா மாதிரி ஈரானோட வியாபாரம் செஞ்சா அந்த நிறுவனங்களையும் அமெரிக்கா தண்டிக்கும். ஓ. வேலை செஞ்சா அமெரிக்கா ஐபிஜிஎல் மேலையும் அதோட தாய் நிறுவனங்களான காண்ட்லா, JNPT துறைமுகங்கள் மேலையும் இந்த திட்டத்துக்கு பணம் கொடுத்த இந்திய வங்கிகள் மேலையும் தடை விதிக்கலாம். அட பாவமே. இதனால அந்த நிறுவனங்கள் டாலர்ல வர்த்தகம் பண்ண முடியாது, சர்வதேச நிதி அமைப்பிலிருந்து துண்டிக்கப்படுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அடி இல்லையா? மிகப்பெரிய அடி. இதிலிருந்து நம்ம அதிகாரிகளையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் வங்கிகளையும் காப்பாத்துறதுக்காகத்தான் இந்தியா இந்த நிர்வாக ரீதியான விலகல், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்சிங் முடிவை எடுத்திருக்கு. ஓ, இப்போ புரியுது. இது ரொம்ப சீரியஸான விஷயம்.
அப்போ இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. ஆமா, சட்டப்படி வெளியேறாம நிர்வாக ரீதியா மட்டும் விலகி இருக்கிறது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னது? ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து நடக்கிற மனிதாபிமான அடிப்படையிலான வர்த்தகம் குறைஞ்சிடுச்சு. அதனால அமெரிக்காவோட பார்வையில சாபஹார் துறைமுகத்துக்கான அந்த மனிதாபிமான விலக்குக்கான முக்கியத்துவமும் போயிடுச்சு. ரொம்ப சிக்கலா இருக்கு. ஒரு பக்கம் 10 வருஷம் ஒப்பந்தம், நாம $120 மில்லியன் முதலீடு செய்யறோம்னு கையெழுத்து போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பின்வாங்குறோம். அப்போ இப்போ உண்மையான நிலைமை என்ன? நம்ம ஒப்பந்த செல்லுபடியாகுமா ஆகாதா? இத ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு சட்டபூர்வமான நிலை, இன்னொன்னு களத்துல நடக்கிற நிஜம். சரி. சட்டப்படி பார்த்தா அந்த 10 வருஷ ஒப்பந்தம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்தியா ஈரானோட நல்லுறவை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த $120 மில்லியன் முன்பணமாவே செலுத்திடுச்சு. ஓ, பணம் ஏற்கனவே கொடுத்தாச்சா? ஆமா, அதனால சட்டப்படி இந்தியா இன்னும் இந்த திட்டத்துல தான் இருக்கு. அப்போ களத்துல நிலைமை என்ன? செயல்பாட்டு அளவுல என்ன நடக்குது? செயல்பாட்டு அளவுல பார்த்தா இந்த திட்டம் கிட்டத்தட்ட முடங்கிடுச்சு. இந்தியாவோட செல்வாக்கும் வேலைகளோட வேகமும் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இது இப்போ இந்தியாவுக்கு ஒரு முதன்மை திட்டம் கிடையாது. உங்க ஆதாரங்கள்ல ஒரு அருமையான உவமை சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. சாவிய நாம தான் வச்சிருக்கோம், ஆனா கதவுக்கு பக்கத்துல நிக்காம தள்ளி நிக்கிறோம். ஆஹா, சாவி நம்ம கிட்ட தான் இருக்கு, ஆனா நாம கதவை திறக்க தயாரா இல்ல. அதேதான். அப்ப இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர தோல்வி மாதிரி தெரியுதே. நாம அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு பணிஞ்சிட்டோமா? நம்மளோட வியூக சுயாட்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமி கொள்கைக்கு இது ஒரு பின்னடைவு இல்லையா? நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பார்வை. மத்தியாசியாவுக்கு நேரடி வழி, குவாதரை கண்காணிக்கிற வாய்ப்புன்னு பல விஷயங்களை நம்ம இழக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதுக்கு ஒரு மாற்று பார்வையும் இருக்கு. அது என்ன? இந்திய முடிவெடுப்பாளர்கள் இந்த நேரத்துல இது நாம சண்டை போடுறதுக்கு சரியான போர் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். உலக அரசியல் சூழல் நமக்கு சாதகமா இல்லாதப்போ நேரடியா மோதி நம்ம நிறுவனங்களை விபத்துக்குள்ள தள்ளுறதை விட கொஞ்சம் பின்வாங்கி சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது புத்திசாலித்தனம். சரியா சொன்னீங்க. அவங்க அதான் கருதி இருக்கலாம். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். பணத்தை முன்கூட்டியே கொடுத்ததால ஈரான் கிட்ட நாம கொடுத்த வாக்க காப்பாத்திட்டோம். அதனால அவங்க கிட்டே நம்ம நல்லுறவு கெட்டு போகாது. அதேதான். எதிர்காலத்துல அமெரிக்கால ஆட்சி மாறலாம், ஈரானோட அவங்க உறவு மாறலாம், தடைகள் தளர்த்தப்படலாம். அப்படி ஒரு சூழல் வரும்போது நாம ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை வச்சு வேலைய விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அப்போ இது ஒரு முழுமையான பின்வாங்கல்ல, ஒரு தற்காலிகமான இடைநிறுத்தம். அதான் சரியான வார்த்தை. சரி, அப்போ எதிர்காலத்துல என்ன நடக்கலாம்? உங்க ஆதாரங்கள் அடிப்படையில என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு? ஒரு 3 சாத்தியக்கூறுகள் தெரியுது. சாத்தியக்கூறு அமைதியான தொடர்ச்சி. அமெரிக்கா மனசு மாறி ஒரு புது விலக்கு கொடுத்தா குறைந்த அளவுல செயல்பாடுகள் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஆனா இதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு குறைவு. சரி. ரெண்டாவது நீடித்த குழப்ப நிலை. இது நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே தொடரும். ஆமா, சட்டப்படி நம்ம முதலீடு அங்க இருக்கும். ஆனா பெரிய அளவுல எந்த செயல்பாடும் இருக்காது. வெறும் ஒரு குறைந்தபட்ச இருப்பு மட்டும் அங்க பராமரிக்கப்படும். இந்த சாவி நம்ம கிட்ட, ஆனா நம்ம தள்ளி நிக்கிறோம் நிலைமை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தொடரும். 3வது சாத்தியக்கூறு என்ன? அது ரொம்ப மோசமானதா? அது அறிவிக்கப்படாத வெளியேற்றம். ஒருவேளை தடைகள் இன்னும் கடுமையாகி அமெரிக்கா இந்தியாவுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்தா, எந்த விதமான முறையான அறிவிப்பும் இல்லாம இந்தியா தன்னோட எல்லா செயல்பாடுகளையும் காலவரையின்றி நிறுத்திடலாம். இதுதான் மோசமான நிலைமை. ஆக ஒரு பிரம்மாண்டமான வியூக கனவை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையான யதார்த்தமான இடைநிறுத்தத்துல வந்து நிக்குது சாபஹாரோட கதை. ஆமா, உங்க ஆதாரங்கள்ல ஒன்னு சொல்ற மாதிரி இந்தியா முறையாக வெளியேறல, ஆனா சாபஹார் மட்டுமே தன்னோட கண்டம் தாண்டிய தலைவிதிய மாத்துங்கிற ஒரு மாயையிலிருந்து வெளியேறிடுச்சு. மிகச்சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம். சொல்லுங்க. உங்க ஆதாரங்கள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாங்க. சாபஹார் துறைமுகம் அதோட முழு திறனை அடையணும்னா ஆப்கானிஸ்தான்ல ஒரு நிலையான சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமா, ஏன்னா அதுதான் மத்திய ஆசியாவுக்கான நுழைவு வாயில். அதேதான். அப்போ இந்த திட்டத்தோட தலைவிதி டெல்லி, தெஹ்ரான், வாஷிங்டன்ல எடுக்கப்படுற முடிவுகளை மட்டும் சார்ந்தில்ல, அத காபூலோட நிச்சயமற்ற எதிர்காலத்தையும் சார்ந்திருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஒருவேளை எதிர்காலத்துல ஆப்கானிஸ்தானோட அரசியல் சூழல் மாறி ஒரு நிலையான ஆட்சி அமைஞ்சா என்ன ஆகும்? அந்த ஒரு மாற்றம் அமெரிக்காவோட தடைகளையும் மீறி சாபஹார் திட்டத்துக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுக்கிற காரணியா அமையுமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.